பிந்து மாதவியோட கட்சிக்கு தாவன நமிதாவோட மேனேஜர்கள். கோலிவுட் நமிதாவை சுத்தமா கை கழுவிடுச்சு. இருந்தாலும் அவங்க கோடம்பாக்கத்தை விட்டு வெளியேறதா இல்ல. குஜராத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நான் இப்போ தமிழச்சி ஆயிட்டேன்னு சொன்னபடி கடை திறப்பு விழா, நடன நிகழ்ச்சிகள்னு தன்னோட பொழுத கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ மார்க்கெட் தள்ளிக்கிட்டு இருக்கிறதுனால பிந்து மாதவியும் நமிதாவுக்கு போட்டியா கடை திறப்பு விழாக்கள்ல கலந்துக்கிட்டு ரிப்பன் கட் பண்றதுல ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. காரணம், அவங்க கடைசியா நடிச்ச ஒரு கண்ணியும் மூணு கலாவணிகளும் படம் தோல்வி அடைஞ்சிட்டதுனால அடுத்தபடியா ஏறுமுகத்துல போகும்னு எதிர்பார்த்திருந்த பிந்துவோட மார்க்கெட் இறங்கிடுச்சு. கைவசம், கலக்கிற மாப்பிள்ள, வசந்தகுமாரன், தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தம் ஆகிய படங்கள் இருந்த போதும் படங்களோட மித வேகம் காரணமா படப்பிடிப்பே இல்லாம அடிக்கடி ஆந்திராவுக்கு போயிடுறாங்க பிந்து மாதவி. மேலும் இந்த ஓய்வு நேரத்துல ஏதாவது மீட்டர் ஓடிக்கிட்டு இருந்தா தானே 4 காசு பார்க்க முடியும்னு தனக்கு தெரிஞ்ச சினிமா மேனேஜர்கள் எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த பாஸ் பண்ணியிருக்கோம். அவங்க நல்ல கமிஷன் தர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா நமிதாவை விட 10 மடங்கு ஜாஸ்தியா தர்றதா உறுதியளிச்சிருக்காங்களாம். இதனால நமிதாவை கடை திறப்பு விழாக்களுக்கு புக் பண்ணிட்டு வந்த மேனேஜர்கள் கூட இப்போ பிந்து மாதவியோட கட்சிக்கு தாவிட்டாங்க. திடுதிப்புன்னு தன்னோட கல்லாவை பிந்து மாதவி காலி பண்ணிட்டதுனால செம கடுப்புல இருக்காங்களாம் நமிதா.